இப்படியே போனால் 2026 தோல்விதான். கொந்தளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி. திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கட்சியின் நிலைமை மற்றும் ஒற்றுமை பற்றி கருத்துக்களை முன்வைத்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளிடம் காட்டமாக, நான் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும், நான் இப்படியே இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலும் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டி வரும். நமக்குள் சண்டை இருக்கலாம், ஆனால் கட்சி தேர்தல் நேரத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். கட்சி என வந்துவிட்டால் கருத்து வேறுபாடுகள் கலைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதிமுக நிர்வாகிகள் பொறுமை இல்லாமல் கவனமின்றி இருப்பது வருத்தமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இதே நிலை நீடித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலும் நாம் எதிர்க்கட்சியாக தான் இருக்க முடியும். திருச்சி கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதியில் யாரை வேட்பாளர்கள் நிறுத்தினால் எதிர்ப்புகள் எழுகின்றன. நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையும் ஒழுங்கும் இல்லாமல் போனால் கட்சி பாதிப்படையும் என்று ஆவேசமாக எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.